இன்னைக்கு டாபிக் என்னன்னா, நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. திடீர்னு உங்க ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்க்கு போறீங்க. மெனு கார்டை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணும்போது, சாரி, இன்னைக்கு தோசை, சப்பாத்தி, தந்தூரி ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது, வெறும் கோல்ட் சாண்ட்விச் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடும்ல. நம்ம ஊர் ஆளுங்களுக்கு சோடா சாப்பிட்டு தான் பழக்கம். ஆமா, அந்த ஷாக்கு தான் இப்போ ரியாலிட்டி ஆயிட்டு இருக்கு. வெஸ்ட் ஏஷியால நடக்கிற ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் எப்படி நேரா நம்ம ஊர் சமையலறையையும் உங்க ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவையும் பாதிக்குதுன்னு இந்த டீப் டைவ்ல நம்ம டீடைலா பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஆக்சுவலா ரொம்ப சீரியஸான ஒரு சிச்சுவேஷன். உங்களை போலவே பலரும் தங்களோட போர்ட்ஃபோலியோவை ஆழமா புரிஞ்சுக்க விரும்புறீங்க. அதுக்காக நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மற்றும் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சர்வீஸ்ல உங்க போர்ட்ஃபோலியோட விரிவான ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். யாராவது ஆர்வமா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு எங்களுக்கு இமெயில் அனுப்புங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி. அந்த ரிப்போர்ட்ல நிறைய இன்டெப்த் டீடைல்ஸ் இருக்கும். ரைட். நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் 2026 நிலவரப்படி இந்தியா ஒரு பெரிய எல்பிஜி கிரைசிஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஈரான் கான்ஃபிளிக்ட் அப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஏற்பட்ட டிஸ்ட்ரப்ஷன்ஸ் காரணமா மிடில் ஈஸ்ட்ல இருந்து வர வேண்டிய எல்பிஜி எக்ஸ்போர்ட்ஸ் மொத்தமா முடங்கிடுச்சு. அதாவது லைக் டோட்டல் பிளாக். ரைட். இது ஏதோ நியூஸ் சேனல்ல பாக்குற ஹெட்லைன் மட்டும் கிடையாது. இது டைரக்ட்லி நம்ம டெய்லி லைஃபையும் எக்கானமியும் ஹிட் பண்ணக்கூடிய விஷயம். எக்ஸாக்ட்லி. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய பிக் பிக்சர் என்னன்னா, இந்தியா உலகத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் எல்பிஜி இம்போர்ட்டர். நம்ம டோட்டல் கன்சம்ஷன் வருஷத்துக்கு சுமார் 31.3 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் இருக்கு. அது ரொம்ப பெரிய நம்பர். நிஜமாவே பெரிய நம்பர் தான். இதுல 60 முதல் 67% வரைக்கும் நம்ம இம்போர்ட்ஸ் தான் நம்பி இருக்கோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம நாட்டுல பாதிக்கு மேல அடுப்பு எரியணும்னா வெளியில இருந்து கப்பல் வந்தாகணும். கரெக்ட். இதுல இன்னொரு முக்கியமான டேட்டா இருக்கு. இந்த மொத்த எல்பிஜில 86 இருந்து 87% நேரா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு போகுது. அதாவது நம்ம வீடுகளுக்கு குக்கிங் ஃபியூலா போகுது. பேலன்ஸ் இருக்கிறது தான் கமர்ஷியல் யூஸ்க்கு போகுதா? மீதி இருக்கிற பெர்சன்டேஜ் தான் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் செக்டர்ஸ்க்கு போகுது. நாம இம்போர்ட்ஸை இவ்ளோ அதிகமா டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது குளோபல் லெவல்ல நடக்கிற சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட நம்ம மார்க்கெட்டை பெரிய அளவுல ஷேக் பண்ணிடும். சோ இந்த டிஸ்கஷன்ல நம்ம மிஷன் என்னன்னா, இந்த சப்ளை செயின் பிளாக் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல சில கம்பெனிகளை வின்னர்ஸ் ஆகவும் சில கம்பெனிகளை லூசர்ஸ் ஆகவும் மாத்துதுன்னு நாம அனலைஸ் பண்ண போறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸா இருக்கும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட் இம்பாக்ட பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல சப்ளை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. கிரைசிஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட வெறும் 10 டேஸ் கவரேஜ் அளவுக்கு தான் எல்பிஜி ஸ்டாக் இருந்தது. வெயிட், வெறும் 10 நாள் தானா? ஆமா, வெறும் 10 நாள் தான். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாட்டுல சமையல் கேஸ் 10 நாளைக்கு தான் இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க். கமர்ஷியல் செக்மெண்ட்ஸ் தான் இதுல ரொம்ப வர்ஸ்டா ஹிட் ஆயிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வண்டியில ஃபியூல் கேஜ் ரெட்ல இருக்கும்போது பெரிய டிராஃபிக் ஜாம்ல மாட்டின மாதிரி இருக்கு. எப்போ வண்டி நிக்கணும்னு தெரியாம ஒரு பயத்திலேயே ஓட்டுவோம்ல, அது மாதிரி. ரொம்ப கரெக்டான அனாலஜி. இவ்ளோ கம்மியான ஸ்டாக் இருக்கும்போது கவர்மெண்ட் சும்மா இருக்க முடியாதே. பேனிக் ஆகாம இதை சமாளிக்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க? கவர்மெண்ட் உடனே எமர்ஜென்சி பவர்ஸ் யூஸ் பண்ணி டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் ஆரம்பத்துல இருந்து டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை 25% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சப்ளை அலோகேஷன்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரையாரிட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அது கம்ப்ளீட்லி லாஜிக்கல் தான். ஏன்னா மக்கள் வீட்ல சமைக்க முடியலன்னா அது பெரிய கேஆஸ் ஆயிடும். ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தி சொல்லவே வேண்டாம், அது எசென்ஷியல் சர்வீஸ். எக்ஸாக்ட்லி. ஆனா வீடுகளுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் கேஸ் கொடுத்துட்டா அப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பண்றது? அவங்களுக்கு சப்ளை கட் ஆகுமா? அங்கதான் ரேஷனிங் வருது. பெட்ரோகெமிக்கல்ஸ்க்கு போற எல்பிஜி சப்ளையை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு புக்கிங் இன்டர்வல்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமா கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஹோட்டலுக்கு மாசத்துக்கு 50 சிலிண்டர் தேவைன்னா இப்போ வெறும் 10 சிலிண்டர் தான் கொடுக்க முடியும்னு லிமிட் பண்ணிடுறாங்க. இதனால பிரைஸ் இம்பாக்டும் உடனே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ் விலை 60 ரூபாய் ஏறி இருக்கு. கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் விலை 114 இருந்து 115 ரூபாய் வரைக்கும் ரீசெண்டா ஏறி இருக்கு. ஆமா, பிரைஸ் ஹைக் ரொம்ப கிளியரா தெரியுது. உங்களுக்கு இது எவ்ரிடே பட்ஜெட்ல ஒரு சின்ன அடி மாதிரி தெரியலாம். ஆனா இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது ரொம்ப பெரிய அடி. அவங்களோட மார்ஜின் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். உண்மைதான். ஆனா நீங்க ஒண்ணு யோசிக்கணும். எல்பிஜி தட்டுப்பாடு வந்ததும் மக்கள் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தேடுவாங்க. எக்ஸாக்ட்லி. சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மக்கள் ஆல்டர்னேட்டிவ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பொருள் கிடைக்கலன்னா உடனே அதுக்கு பதிலா இன்னொரு பொருளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. ரைட். மார்க்கெட்ல இந்த அடாப்டேஷன் பெரிய அலைகளை உருவாக்குது. ஆமா. ஒரு பக்கம் கேஸ் கிடைக்கல, இன்னொரு பக்கம் மக்கள் உடனே பிளிங்கெட், ஜெப்டோ மாதிரியான குவிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இண்டக்ஷன் குக்டாப்ஸ் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரெண்ட். நீங்க நம்புவீங்களா? 2 மாசத்துக்கு விற்க வேண்டிய இண்டக்ஷன் குக்டாப்ஸ் வெறும் சில நாட்கள்லயே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. குவிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸோட இன்வென்ட்ரி மாடலையே இது உடைச்சிடுச்சு. இந்த பிஹேவியர் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா வின்னர்ஸ் கிரியேட் பண்ணுது. எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் விக்கிற கம்பெனிஸ்ல பெரிய புல்லிஷ் ட்ரெண்டை நம்ம பார்க்க முடியுது இப்போ. எந்த மாதிரி கம்பெனிஸ்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா.
டிடிகே பிரஸ்டீஜ் வந்து ஒரு மேஜர் இண்டக்ஷன் குக்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ் மேக்கர். பேனிக் பையிங் காரணமா அவங்க ஷேர்ஸ் மார்ச் 11 அன்னைக்கு 15% வரைக்கும் ரேலி ஆயிருக்கு. வாவ், ஒரே நாள்ல 15% ஏறுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா. அப்புறம் ஸ்டோவ் கிராஃப்ட், இவங்க தான் பாப்புலர் பிஜன் பிராண்டோட ஓனர்ஸ். இவங்க ஷேர்ஸும் 15ல இருந்து 16% சர்ஜ் ஆயிருக்கு. அப்போ பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்ளையன்ஸும் ஏறி இருக்குமே, அவங்களும் இதுல பெரிய பிளேயர் தானே. கரெக்டா கேட்டீங்க. அவங்களுக்கும் பெரிய லாபம். அவங்களும் இண்டக்ஷன் அண்ட் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்ல ஸ்ட்ராங் பிளேயர். இன்ட்ராடேல 17% ஜம்ப் ஆயிருக்காங்க. நைஸ். அண்ட் போரோசிலுக்கும் இந்த ஷிஃப்ட்ல பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. மைக்ரோவேவ் அண்ட் இண்டக்ஷன் சேஃப் கிளாஸ்வேருக்கு டிமாண்ட் அதிகமானது தான் இதுக்கு மெயின் காரணம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். எனக்கு இப்போ ஒரு ஷார்ப் கொஸ்டின் கேட்க தோணுது. சொல்லுங்க, என்ன கேள்வி? இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல சேல்ஸ் ஸ்பைக் ஆகுது. மக்கள் பயந்து போய் உடனே இண்டக்ஷன் ஸ்டோவ்ஸ் வாங்குறாங்க. ஆனா இது வெறும் ஷார்ட் டேர்ம் பேனிக் பையிங் தானா? ஒரு மாசத்துக்கு எல்பிஜி சப்ளை நார்மல் ஆனதும் மக்கள் அந்த இண்டக்ஷன் ஸ்டோவை ஓரமா தூக்கி வச்சுட்டு திரும்பவும் கேஸ் அடுப்புக்கே போயிட மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாக்ஸ்க்கு லாங் டேர்ம் ரெவென்யூ மொமெண்டம் இருக்குமா, இல்ல இது ஒரு டெம்பரரி பபிளா? நீங்க கேக்குறது ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஷார்ட் டேர்ம்ல இது டெஃபினெட்லி ஒரு ஹியூஜ் ரெவென்யூ ஸ்பைக் தான். அவங்களோட Q4 earningsல இந்த சேல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் லாங் டேர்ம் இம்பாக்ட் யோசிச்சு பாருங்க. மக்கள் ஒரு தடவை எலக்ட்ரிக் குக்கிங்கை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதோட கன்வீனியன்ஸ்க்கு பழகிட்டா இது ஒரு பெர்மனன்ட் பிஹேவியரல் ஷிஃப்டா மாற நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது முதல்ல பயத்துல வாங்கினாலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதும் பரவாயில்லையே, இது கேஸை விட சீப்பாவும் இருக்கு, யூஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கேன்னு ரியலைஸ் பண்ணிடுவாங்க. சரியா சொன்னீங்க. இது வீடுகள்ல ஒரு ஹைபிரிட் கிச்சன் என்வாயன்மெண்ட்டை உருவாக்குது. கேஸ் அடுப்பும் இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே ஒரு இண்டக்ஷனும் இருக்கும். ரைட். எப்போ எது வசதியோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆமா. சோ அப்ளையன்ஸ் மேக்கர்ஸ்க்கு இது ஒரு ஸ்ட்ரக்சரல் லாங் டேர்ம் பாசிட்டிவா மாறலாம். ஆனா இந்த சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் வீடுகளுக்கு மட்டும்தான் ஓகே. ஒரு 2000 ரூபாய் கொடுத்து வீட்ல இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கி வச்சு ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா பெரிய கமர்ஷியல் செட்டப்ல இது கஷ்டம் தானே? ரொம்ப கஷ்டம். பெரிய QSRs, அதாவது குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அதான் அந்த கிரைசிஸோட டார்க் சைடு, தி ஆபரேஷனல் ஹால்ட், மார்க்கெட் லூசர்ஸ பத்தி நம்ம பேச வேண்டிய கட்டாயம் அது. ஆமா, கண்டிப்பா பேசியே ஆகணும். ஆனா இவங்க ஏன் உடனே எலக்ட்ரிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு மாறக்கூடாது? காசு இருக்கிற கம்பெனிஸ் தானே இவங்க எல்லாம். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. கமர்ஷியல் கிச்சன்ல நீங்க எலக்ட்ரிக் மாறணும்னா உங்களுக்கு ஹெவி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படும். அதாவது கேபெக்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா தேவைப்படும். ஆமா. சாதாரண வீட்டு கரண்ட் எல்லாம் அங்க பத்தாது. மேசிவ் 3-phase எலக்ட்ரிசிட்டி வயரிங் பண்ணணும். அதுக்கு லேண்ட்லார்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். பில்டிங்கோட கிரிட் கெபாசிட்டி தாங்குமான்னு பார்க்கணும். ஓ, இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கே. சிம்பிள் மெயின்லேண்ட் சைனா மாதிரி செயின்ஸ்ல ஃபயர் பேஸ்ட் வாக் குக்கிங்க்கு எல்பிஜி ரொம்ப முக்கியம். அந்த ஓபன் ஃப்ளேம் இருந்தாதான் அந்த ஸ்பெசிபிக் டேஸ்ட் வரும் உணவுக்கு. இண்டக்ஷன்ல அது கொண்டு வரவே முடியாது. வாவ், அது ஒரு அருமையான பாயிண்ட். டேஸ்ட் மாறிட்டா கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்களா? எக்ஸாக்ட்லி. இதனாலதான் இண்டஸ்ட்ரி பாடிஸ் எல்லாரும் பொட்டென்ஷியல் க்ளோஷர்ஸ் அண்ட் ஜாப் லாசஸ் பத்தி பெரிய வார்னிங் கொடுக்கறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இதோட இம்பாக்ட் ரொம்ப கிளியரா தெரியுது இப்போ. எந்தெந்த ஸ்டாக்ஸ் அடி வாங்கியிருக்கு? ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ், அவங்க தான் டாமினோஸ் ஆபரேட்டர். தேவ்யானி இன்டர்நேஷனல், இவங்க வந்து KFC அண்ட் பீஸா ஹட் ஃப்ரான்ச்சைசிஸ். அப்புறம் சாஃபயர் ஃபுட்ஸ், வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்ட், அதாவது மெக்டானல்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசி, இவங்க எல்லாருமே டவுன் ஆயிருக்காங்க. அண்ட் இது வெறும் ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸை மட்டும் பாதிக்கல. ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் இது ஒரு இன்டைரக்ட் ஹிட். ஆமா. ரெஸ்டாரண்ட்ஸ் மூடப்பட்டால் இல்ல மெனு ஆப்ஷன்ஸ் குறைஞ்சா ஆர்டர் வால்யூம்ஸ் நேச்சுரலி அடிவாங்கும். கண்டிப்பா மக்கள் ஆர்டர் பண்றது குறையும். டெலிவரி பார்ட்னர்ஸ் சும்மா உட்கார்ந்திருந்தா பிளாட்ஃபார்மோட யூனிட் எக்கனாமிக்ஸ் டோட்டலி கிராஷ் ஆயிடும். அப்புறம் இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி, அதாவது IHCL, லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி பிளேயர்ஸ்க்கும் செம்ம ஆபரேஷனல் பிரஷர் இருக்கு. ஆமா, அவங்க பேங்க்வெட் ஹால்ஸ்ல பெரிய அளவுல சமைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு கேஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? கல்யாண ஆர்டர்லாம் கேன்சல் பண்ண வேண்டியதுதான். கரெக்ட். ஸோ சப்ளை செயின்ல நடக்கிற ஒரு சின்ன டிஸ்ட்ரப்ஷன் என்டையர் F&B ஈகோசிஸ்டமையும் சோக் பண்ணுது. அதுவும் இல்லாம செராமிக் டைல்ஸ், அப்புறம் ஃபர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றவங்க, ஈவன் கிளாஸ் ப்ரொடக்ஷன் பண்ற போரோசிலோட சில டிவிஷன்ஸ் கூட LPG ஷார்ட்டேஜால பாதிக்கப்படலாம். ஆமா, the switching cost for a commercial entity is astronomically higher. அதனால தான் மார்க்கெட் வந்து QSR ஸ்டாக்ஸை பனிஷ் பண்ணுது, அப்ளையன்ஸ் ஸ்டாக்ஸை ரிவார்ட் பண்ணுது. ஓகே, இது வரைக்கும் வினர்ஸ் லூசர்ஸ் ரெண்டு பேரையும் தெளிவா பார்த்துட்டோம். பட் வாட் அபவுட் தி மிடில் கிரவுண்ட்? மிடில் கிரவுண்ட்னா யாரை மீன் பண்றீங்க? கேஸ் வாங்குறவங்க நிலைமைய பார்த்தோம். ஆனா கேஸ் விக்கிற OMCs, அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நிலைமை என்ன? எனக்கு இங்க ஒரு பெரிய டவுட் இருக்கு. சொல்லுங்க, என்ன டவுட்? கவர்மெண்ட் IOC, BPCL, HPCL மாதிரியான நிறுவனங்களை டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. வீடுகளுக்கு நிறைய கேஸ் சப்ளை பண்றாங்க. அப்போ அவங்க நிறைய சேல்ஸ் பண்றாங்கன்னு தானே அர்த்தம்? ஆமா, சேல்ஸ் வால்யூம் அதிகம்தான். சேல்ஸ் அதிகமானா அவங்க ஸ்டாக் பிரைஸ் ஏறணுமே. ஏன் அவங்க மார்ஜின் பிரஷர்ல மாட்றாங்கன்னு ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. மார்ஜின் பிரஷர் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். குளோபல் பிரைசஸ் ரொம்ப அதிகமா இருக்கு டியூ டு தி வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட். ஓகே, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விலை ஏறிடுச்சு. அதாவது OMCs வெளிநாட்டுல இருந்து வாங்குற ரா மெட்டீரியல் விலை விண்வெளிக்கு போயிடுச்சு. ஆனா டொமஸ்டிக் மார்க்கெட்ல பிரைசஸ் ஓரளவுக்கு கவர்மெண்ட் கேப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் இன்ஃப்ளேஷன் வந்துடக்கூடாதுன்னு தானே. எக்ஸாக்ட்லி.
அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு விக்கிறாங்க. ஓஹோ, இப்ப புரியுது. இம்போர்ட் ஸ்குவீசஸ் அண்ட் ஹை காஸ்ட் அவங்களே அப்சர்வ் பண்றதால அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி பெரிய அளவுல ஹிட் ஆகும். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் பிசினஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் குறையத்தான் செய்யும். சரி, அப்போ ஆல்டர்னேட்டிவ் கேஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் யாருக்காவது இதனால பெனிஃபிட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சிட்டி கேஸ் பிளேயர்ஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த கம்பெனி? ஃபார் எக்ஸாம்பிள், அதானி டோட்டல் கேஸ். கவர்மெண்ட் அவங்களுக்கு PNG அதாவது பைப்ட் நேச்சுரல் கேஸ் மற்றும் CNGக்கு பிரையாரிட்டி அலோகேஷன் கொடுக்கறாங்க. ஓ, அவங்களுக்கு பிரையாரிட்டி கிடைக்குதா? ஆமா. பிரைசஸ் ஹைக் ஆனாலும் மக்கள் LPG-ல இருந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேடுவதால் டிமாண்ட் ஃபார் பைப்ட் கேஸ் இஸ் ரைசிங். குழாய் மூலமா கேஸ் வரதால கப்பல் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இவங்கள பெருசா பாதிக்காது. So it's potentially positive for them. இது நிஜமாவே ஒரு ஐ ஓப்பனிங் அனாலிசிஸ். ஒரு சப்ளை செயின் பாட்டில் நெக் எப்படி எக்கானமி முழுக்க ஒரு ரிப்பிள் எஃபெக்ட உருவாக்குதுன்னு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. இந்த சிச்சுவேஷன் எப்போ சரியாகும்னு பார்த்தா கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் லாங் டேர்ம்ல சக்சஸ் ஆனா நிலைமை மாறலாம். அதாவது US அல்லது வேற சோர்சஸ்ல இருந்து இம்போர்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணான்னு சொல்றீங்களா? ஆமா, அதேதான். அல்லது வெஸ்ட் ஏஷியால ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன் வரணும். சீக்கிரம் போர் முடிவுக்கு வரணும். ஆனா இந்த கான்ஃப்ளிக்ட் ப்ரொலாங்டா தொடர்ந்தா நாம பேசின இம்பாக்ட்ஸும் இன்னும் ரொம்ப மோசமாக வாய்ப்பு இருக்கு. Okay. Finally, thanks for watching this video, and this is only for educational purpose. Consider financial advisor before making your investment decision. மீண்டும் அடுத்த டீப் டைவில் சந்திப்போம்.